திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் பேருந்து நிலையத்தில் உரிய பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றாமல் நவீனமயமாக்கும் பணிகள் நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் அச்சத்துடன் வந்து செல்கின்றனர். சுமார் 3.15 கோடி ரூபாய் செலவில் பேருந்து நிலையத்தை நவீனப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் மேற்கூரைக்கான பில்லர் அமைக்கும் பணிக்காக 10 அடி ஆழத்திற்கு பள்ளம் தோண்டப்பட்டுள்ளது. அந்த குழியை சுற்றி தடுப்பு வேலிகளோ எச்சரிக்கை பதாகைகளோ அமைக்கப்படாத சூழலில் குழியிலிருந்து தோண்டப்பட்ட மண்ணும் அப்புறப்படுத்தப்படாமல் உள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் நகராட்சிக்கு உட்பட்ட நகராட்சி பேருந்து நிலையம் பாத்தீங்க அப்படின்னா பராமரிப்பு பணிக்காக குழிகள் தோண்டி போட்டிருக்காங்க. 10 அடிக்கு மேற்பட்ட குழிகள் தோண்டி போட்டிருக்கிறது மட்டும் இல்லாம அதை சுத்தி எந்த ஒரு வேலிகளும் கிடையாது. நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் வந்து போற இடத்துல சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லாம ஆங்காங்க குழி தோண்டி வச்சிருக்கதால சின்ன குழந்தைங்க போய் தவறி விழுந்தா கூட ஆபத்து ஏற்படுற வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி குழிகளுக்கு ஒரு கம்பி வேலியோ இல்ல அறிவு பலகையோ வச்சு அதை சரியான முறையில துரிதமா நடவடிக்கை எடுத்து இந்த பணிகளை சீக்கிரமா முடிக்குமாறு நகராட்சி அவர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஒப்பந்ததாரர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பொதுமக்கள் சார்பா நான் கேட்டுக்கிறேன். பஸ் உள்ள வரப்ப ஒரு ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க முடி அடிச்சு ஓடுறதும் வயசானவங்க தட்டு மாதிரி கீழே விழுவுறதுமா இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு வயதான அம்மா அந்த மண் மேடல கீழே விழுந்து உருட்டாங்க. இதெல்லாம் காரணம் என்னன்னா, இந்த பகுதியில இந்த மாதிரி பல்வேறு குழிகளை தோண்டிட்டு எதையும் கண்டுக்காம அலட்சியமா இருக்கக்கூடியது பொதுமக்கள் மிகவும் மனவேதனையோட இருக்கிறாங்க. இந்த பகுதியில் கூடிய இந்த பேருந்து நிலையத்திலிருந்து தான் பல்வேறு இடங்களுக்கு திருப்பூர், கரூர், சேலம் இது மாதிரி பல்வேறு இடங்களுக்கு போறாங்க. அதனால இந்த பகுதியில பொதுமக்களும் பள்ளி செல்லக்கூடிய சிறுவர்களும் வயதான முதியோர்களும் பாதிக்கப்படுறாங்க. இன்னொன்று என்னன்னா, இந்த ஒப்பந்ததாரர் இந்த இவ்வளவு குழிகளை தோண்டிட்டு இவ்வளவு நெருக்கடியான இடத்துல எந்த ஒரு முன்னெச்சரிக்கை பலகையும் இல்லாம பாதுகாப்பு வலைகள் எதையும் ஏற்படுத்தாம ரொம்பவும் ஒரு அலட்சியமா இருக்கிறத வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய இதாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் கருதுறாங்க.